இதுக்கு முன்னாடி சிபிஐ சிபிஎம்க்கு எந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு, எந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் மதிப்பும் கொடுக்கப்பட்டுச்சு இந்த திமுகனாலேயோ இல்ல அதிமுக. இப்போ இன்னைக்கு இதுல நிறைய விஷயங்கள் அதை பிரிச்சு பேசலாம். நல்லா கவனிக்கணும், மக்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல சிபிஐ சிபிஎம் அவங்க நாங்க திமுகவை விட்டுட்டு தாவேக்காவோட இணையணுமான்ற கேள்வியை கேட்பதற்காக அந்த மீட்டிங்க்கு அவர்கள் செல்லவில்லை. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில விஜய் அவர்கள் நடந்துகிட்டதை நம்ம கவனிக்கணும். அந்த ஷோல்டரை டிராப் பண்றாங்க. ஆமா, இந்த இப்படி இருக்கு, இப்படிலாம் இல்ல. முதல்ல அந்த ஷோல்டர் டிராப் ஆகுது ஒரு அப்படி போய். ஏன்னா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிசம் நம்ம தமிழ்நாட்டுல அடுத்த 5 வருஷம் அழகா வளர்றதுக்கு இது ஒரு நல்ல வழிவகுத்து கொடுத்துருக்காங்க இந்த கூட்டணி மூலமா அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். கலர் கன்னட நேயர்களுக்கு வணக்கம். சொல்லுங்க பாலா, தமிழகத்தில் தாவேகா தலைவர் விஜயோட அந்த கட்சியில் சிபிஐ சிபிஎம் ஆதரவு தெரிவிச்சது தமிழகத்தில் அரசியல் களத்தில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? சூப்பரான விஷயம். இப்போ நம்ம பேச போகிறதே இப்போ நம்ம தமிழக அரசியலில் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரசியலுக்கும் இப்போ மாறி இருக்கிற இந்த அரசியலான இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் நம்ம பேசுகிறதுங்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சிபிஐ சிபிஎம்க்கு எந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு, எந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் மதிப்பும் கொடுக்கப்பட்டுச்சு இந்த திமுகனாலேயோ இல்லை அதிமுக, இந்த திராவிட கட்சிகள் மொத்தமாகவே அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ இன்னைக்கு இதில் நிறைய விஷயங்கள் அதை பிரித்து பேசலாம். இதில் முதல்ல நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க அதை ஃபர்ஸ்ட் பேசலாம். இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு போராட்ட கட்சியாக மட்டும்தான் பார்க்கப்பட்டாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த போராட்ட கட்சி தான் இந்த திராவிட கட்சிகள். அதுவும் முக்கியமாக திமுக அவங்கள ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அமைதியாக அப்படியே பயன்படுத்திப்பாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப பயன்படுத்திப்பாங்க. அவங்களுடைய எல்லா இதுக்கு சுயலாபத்துக்காகவும் அதிமுகவை எதிர்க்கணுமா, போராட்டத்துக்கு யார் இறங்கணும், கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி. இந்த 2 கட்சிகளையும் போராட்ட கட்சிகளாக மட்டும் இறங்கி வீதியில் சண்டை போடுறது, வீதியில் போராட்டம் பண்ணுறதுக்காக மட்டும் வச்சுட்டு இவங்க ஒரு பின்னால் இருந்து வேலை பார்க்கறது மட்டுமே திமுக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கம்யூனிசம் மார்க்சிசம்னா எத்தனை காலங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு விஷயம். அந்த கான்செப்ட், இந்த தியரியே அவ்வளவு வருடங்களுக்கு பழைய ஒரு இது. இன்னைக்கு வரைக்கும் திமுகவில் இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன்லேயே இருக்கிறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க, எத்தனை நாள் கம்யூனிசம் பேசுவாங்க, எத்தனை நாள் மார்க்சிசம் பேசுவாங்க, பேச மாட்டாங்க. திராவிடம் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க கம்யூனிசம் மார்க்சிசம் கடைசியாக நான் பார்த்தப்போ எப்போ கையில் எடுத்தாங்க அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் கூறிய வார்த்தை வரிகள் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு தாவேக்கா 108 சீட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு போட ஆரம்பிச்சாங்க இன்ஸ்டா ஸ்டோரியில். கார்ல் மார்க்ஸ் கூறியது என்னவென்றால், இந்த ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு அழிவின் பாதையில் கொண்டு செல்லும் அப்படின்னு. இன்னைக்கு தான் உங்களுக்கு கார்ல் மார்க்ஸ். இதுக்கு முன்னாடி எப்போ நீங்கள் கார்ல் மார்க்ஸ் கடைசியாக படிச்சிங்க? அப்போது கார்ல் மார்க்ஸை உங்கள் கட்சியினரும் இது வரைக்கும் படிக்கலை. கட்சியினர் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியை மதிக்கலை. அவங்களுடைய தோழமை கட்சிகளாக வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த தொண்டர்களும் அந்த கட்சிகளை மதிக்கலை. தேவைப்படும் போது மட்டும் இவங்களை யூஸ் பண்ணி, இதுதான் எப்படி நான் அவங்க போராட்டத்தை யூஸ் பண்ணிப்பாங்களோ இவங்க சோஷியல் மீடியாவில் போடுற வேர்டிங்ஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க. இவ்வளவு தான் இவங்களுடைய மார்க்சிசம் கம்யூனிசம் புரிதல். அப்போ இது இந்த இடத்துல உடைய ஆரம்பிக்க வேண்டிய ஒரு டைம் சரியான நேரம் அப்படின்றத அதை பார்க்குறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ தற்போதைய சூழ்நிலை எப்படி இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு புது அரசியல் கட்சி இன்னைக்கு ஆட்சிக்கு வருவதற்கான எல்லா போராட்டங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை விட ஒரு ஒரு அவல நிலை ஒரு மெஜாரிட்டி காட்டின ஒரு கட்சிக்கு இருக்கணுமா எங்கேயாவது அப்படின்னா கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை. ஒரு 34% வாங்கின ஒரு கட்சி, 34% அப்படி இருக்கிற ஒரு கட்சி இன்னைக்கு இப்போ வரைக்கும் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்குது. அந்த போராடிட்டு இருக்கிற கட்சிகள் யாரை நம்பி இருக்குதோ அந்த கட்சிகள் எல்லாமே இந்த சிபிஐ சிபிஎம் விசிக ஐயுஎம்எல் இருக்கிற கட்சிகள். காங்கிரஸ் முதல்லையே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் இமீடியட்டா நோ கன்சல்டேஷன் வித் டிஎம்கே டைரக்டா அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டி டைரக்டா வந்துட்டாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மட்டும் டைரக்ட் பார்ட்டி இல்லையா, அவங்க மட்டும் நேஷனல் லெவல் இல்லையா, இருக்காங்க. இந்தியா முழுக்க கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் இருக்குதே, கேரளாவில் இருக்குதே கம்யூனிசம் மார்க்சிசம், டெல்லியில் இருக்குதே, எல்லா இடத்துலையும் இருக்குது. இவங்க திராவிட கட்சிகளுக்கெல்லாம் முன்னாடி தோன்றுன இந்தியாவில் இருக்க ரொம்ப பழைய கட்சி ஒரு 100 வருட கட்சி இந்தியாவில். உலகளாவிய பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200-250 வருஷ கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி இன்னைக்கு அவங்களுடைய முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி திமுகவிடமும் எதுக்கோ ஒரு ஆலோசனை நடத்தலாமான்ற ஒரு எண்ணத்தை யார் விதைச்சா இங்கிறது தான் இங்கே கேள்வி. அப்போ அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு திராவிட கட்சிகளை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. திராவிட கட்சிகள் அப்படிதான் அவங்க நடத்திட்டு இருக்குது. அவங்களுக்கான எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்கல. அவங்களுக்கு இது வரைக்கும் மினிஸ்ட்ரியில ஒரு ஷேர் கொடுத்தது கிடையாது. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா என்ன அதிகபட்சம் அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க கட்சியில யாராவது ஒருத்தங்க ஒரு பெருந்தலைவர், ஐயாக்கன் அவர்கள் இறந்தார்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் வரும்போது அவங்களுக்கான ரெஸ்பெக்டை கொடுக்குறது, அவ்வளவுதானே தவிர அவங்க வாழ்நாளில் ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்களா அப்படின்னா கிடையாது.
இது இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையிலேருந்து மாறி வந்துட்டு இருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம். அப்போ விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டது யாரு அப்படின்னா இவங்க வந்து ஒரு இளைஞர்கள்னு மட்டுமே சொல்றாங்க. இளைஞர்கள் மட்டும் ஓட்டு போட்டிருந்தா வெறும் 18 25 வயசுல இருக்கிற ஓட்டு போட்டிருந்தா எப்படி சிஎம் ஆக போறாரு? எப்படி 34% ஓட்டு வந்துச்சு? 34% 85% மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. அதுல 34% ஓட்டு வந்துட்டு விஜய் அவர்களுக்கு வந்திருக்குது. அப்ப மிச்ச 76% இதெல்லாம் வந்து 66% எங்க போச்சு? அவங்க எல்லாருமே வந்து வேற ஏஜ் கேட்டகரியா? கிடையாது. அப்ப எல்லா ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களும் சேர்ந்து இங்க ஓட்டு போட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த புது நியூ ஏஜ் பார்ட்டியா பார்க்கப்படுற இந்த கட்சி எந்த வழியில போகுது, எந்த திசையில போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருடைய மைண்ட்லயும் இருக்கும்ல. இவங்க வந்து எந்த சித்தாந்தத்தை எடுப்பாங்க, இவங்க லெஃப்ட் சைடு போவாங்களா, ரைட் சைடு போவாங்களா அப்படின்னா இவர் வந்து ஐ ஆம் ஆல்வேஸ் லெஃப்ட் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்துட்டு விஜய் அவர்கள் தீர்க்கமா எடுத்திருக்கிறார் இந்த இடத்துல. அதை முதல்ல நம்ம வரவேற்கணும். தமிழகத்துல என்னைக்குமே இந்த சனாதன கட்சிகள் வந்து உள்ளே வர முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாவே நோ கார்டு போட்டிருக்காரு. கம்ப்ளீட் பிளாக் போட்டுட்டு வெறும் இவங்க யாருக்கெல்லாம் லெட்டர் கொடுத்திருக்காரு விஜய் அவர்கள் நம்ம பார்க்கணும். சிபிஐ, சிபிஎம், விசிக, நேஷனல் காங்கிரஸ் 4 கட்சிகளுக்கு மட்டும்தான் விஜய் அவர்கள் லெட்டர் கொடுத்திருக்காரு. ஐயுஎம்எல் முஸ்லீம் லீக் கட்சியும் இப்போ அதுல ஐயுஎம்எல் வந்துட்டு நமக்கு தெரியுது. அந்த கதைக்கு நம்ம திரும்ப வருவோம். அப்ப இந்த கட்சிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சுங்கும் போதே அவருடைய இன்டென்ஷன் என்னங்கிறது தெரியுது. எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அமைக்கிறதுக்காக அடுத்த 5 வருஷம் பிளான் போட்டிருக்காரு. இதன் பிறகும் தமிழ்நாடு இந்த வகையில தான் போகணுங்கிறது ரொம்ப தீர்க்கமா இருக்கிறாருன்றது தெரியுது. அதே நேரத்துல நம்ம யாரை பார்க்கிறோம்? திமுக. யாரோட கூட்டணி வைக்க முயற்சி பண்றாங்க? அதிமுகவோட. எப்படிப்பட்ட அதிமுக? முந்தா நேத்து வரைக்கும் எதிரின்னு சொல்லி அடின்னு அடிச்ச எதிரியோட இன்னைக்கு ஒன்னா சேரத்துக்கு திமுக ரெடி ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு காம்ப்ரமைஸ்டு அரசியலை பண்றதுக்கு தயாரா இருக்கிற திமுகவோடு தான் இத்தனை நாள் நம்ம இருந்தோமான்னு இன்னைக்கு யோசிக்கிற நிலைமைக்கு சிபிஐயும் சிபிஎம்மும் தள்ளப்பட்டிருக்காங்க. அதுல இப்ப வந்து முரணான கருத்துக்கள் இன்னைக்கு காலையில இருந்து வருது. ஆனா நேற்று வரைக்கும் வந்த கருத்துக்கள் என்னன்றது நமக்கு தெரியும். நேற்று அவர் ஒரு பதிலடியோட அவர் சொல்லியிருக்கிறா போல அந்த செய்தியாளர் சந்திப்புல, அவங்க அப்ரூவல்லாம் நாங்க வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற. அது என்ன? கண்டிப்பா வரேன். இப்போ என்னன்னா இப்ப சிபிஐ சிபிஎம் வந்து எந்த நிலைமையில இருக்குது அப்படின்றது வந்து நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் அரசியல் சூழல்ல திமுக எங்க நிறுத்தி இருக்குது இதெல்லாம் கொண்டு வந்து அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது அப்படின்றது மக்களுக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு தோழமை கட்சிகளுக்கும் அதே தான் நிலைமைங்கிறது இந்த சிச்சுவேஷன்ல புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்ப இங்கதான் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு வராங்க. இப்பதான் நம்ம வந்து சிபிஐ சிபிஎம் உடைய முடிவுகள் நடவடிக்கைகள் எப்படி இருக்குதுன்றதை கவனிக்கிறோம். நம்ம இப்போ இதை பொறுத்த வரைக்கும் சிபிஐ சிபிஎம் ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் பண்றாங்க? ஓகே, திமுகவோட வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் கூப்பிடுறாங்களே, நம்ம போவோம். இப்போ அவங்களோட தோழமை கட்சியா நம்ம இருக்கிறோம், அவங்களோட சேர்ந்து தான் இந்த ஆட்சிக்கு வருவதற்கான எல்லா வேலையும் பண்ணி 2021 உள்ள வந்தோம். ரைட், 24 நடந்த எலெக்ஷன்லயும் அவங்க கூட நம்ம இருந்தோம். சரி ரைட், உங்கள்கிட்ட என்னன்னு ஒரு தடவை பேசுவோம், ஒரு பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க, போவோம். நல்லா கவனிக்கணும், மக்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல சிபிஐ சிபிஎம் அவங்க நாங்க திமுகவை விட்டுட்டு தாவேக்காவோட இணையணுமான்ற கேள்வியை கேட்பதற்காக அந்த மீட்டிங்க்கு அவர்கள் செல்லவில்லை. இது அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதுலதான் நீங்க சொன்ன பதில் இருக்கு, நான் அதுக்கு வரேன். ஆனா அதற்கு முன்னாடி அவங்க அப்படிப்பட்ட எண்ணத்திலேயே முதல்ல இல்லை. அவங்க போன அந்த மீட்டிங் எதுக்காக நடந்துச்சு? திமுக அழைத்திருந்தார்கள். எதற்காக அழைத்தார்கள்? அதிமுகவை அரசு கட்டளையில் அமர்த்துவதற்காக நாங்க ஒரு பிளான்ல இருக்கிறோம், அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குமான்றதை கேட்பதற்காக திமுக அழைத்திருக்கு. அப்ப அந்த மீட்டிங்க்கு போன சிபிஐயும் சிபிஎம்மும் இதை நாங்க வன்மையா இது பண்றோம், நாங்க இதுல சேர முடியாது அப்படின்றத அப்படி என்ன அவங்க சொன்னாங்க? இவங்க அதை வந்து நாங்க இல்லைன்னு சொல்றாங்க. அதிமுகவோட அதிமுகவுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கோம். திமுக கட்சி திமுகவோட தோழமையில இருக்கிறது நீங்களாம் தான், நீங்களும் சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதிமுக நம்ம அரசு கட்டில அமர்த்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னா பிஜேபி வந்து உள்ள வர வைக்கிற மாதிரி தானே அது. அதுக்காக தான் சிபிஐயும் சிபிஎம்மும் சொல்லியிருக்குது, இது நாங்க ஒத்துக்கவே மாட்டோம், எங்கனால இதுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒத்துழைக்கவே முடியாது, நாங்க இதுல உடன்படவே இல்லைன்னு சொல்லி வெளியே வந்துட்டதாக தான் தகவல்கள் சொன்னாங்க. இது 1 கிடையாது 2 கிடையாது, 3 நபர்கள், முக்கிய தலைவர்கள் கம்யூனிஸ்ட்ல இருந்தவங்க இதை வந்து வெளியே சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பேச்சு நடந்துச்சு, அதுல எங்களை கூப்பிட்டு இப்படி கேட்டாங்க, நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் அவங்க கொஞ்சமா அப்புறம் என்ன பண்றாங்க, அதுலயே வந்து இதை நாங்க சொல்லக்கூடாதுங்க, எங்க கிட்ட கேட்டோம்னா நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். செய்திகள்லயும் வருது, நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, நாங்க சொல்றதுதான் செய்திகள்லயும் வருது, நடந்தது தான் அப்படின்றத மாத்தி அவங்க சொல்றாங்க. எதுக்குதான் நம்ம இதை சொல்லணும்? ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அகைன் இது ஒரு திராவிட கட்சிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்குல்ல. இவன் எப்போ வேணா சைக்கோவா மாறுவான், எப்போ வேணா எப்படி வேணா பிஹேவ் பண்ணுவான்ற ஒரு பயம் இவங்களுக்குலாம் இருக்குது இல்லை. அதனால அவங்களை எதுக்கு பகச்சிக்கணும் அப்படின்ற ஒரு தோழமையா இருந்தோம் இத்தனை நாள்ன்றனால அவங்க அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இது வந்து பல பேர் பேசுறதை பார்த்தோம். பேபி அவர்கள் சொல்றாரு, அதாவது வந்துட்டு பொதுச் செயலாளராக இருக்கிற ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் கம்யூனிசம் ஆல் ஓவர் இந்தியா. இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரி என்ன சொல்றாரு? பேபி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வந்து இவங்க இப்படி பண்ண ஒரு கூட்டணி அமைக்க ட்ரை பண்ணாங்க, நாங்க அதை நோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோன்றாரு. இன்னைக்கு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, இல்ல நான் அப்படிலாம் சொல்லலையா, அது வந்து ஒரு வதந்தி அப்படின்னு. அதே பேபி அவர்கள் இப்ப நம்ம பேசுறது அந்த மாதிரி வீடியோல இருக்குது, ஆதாரம் இருக்குது,
அதை எப்படி மாற்றி சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு அதுதான் இப்போதைய சூழ்நிலை. அதுதான் தமிழ் இதையும் வந்து அமமுக ஆளு அவர் சொன்ன மாதிரி ஏஐ வீடியோன்னு சொல்லிடுவாங்களா தெரியல. அதுதான் நம்மளுடைய தமிழக அரசியல், இந்திய அரசியல். இந்த மாதிரி ஒரு பெரும் கட்சிகளை எதிர்த்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டோம் அப்படின்னா, அடுத்த நாள் நம்மளே நாம் பேசுனதே ஒரு வதந்திங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு நடக்குது. அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மட்டும் கிடையாது, கரெக்டாக யார் யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ அவங்களாவே ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வச்சு பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. இது எங்கே போய் முடியும் அப்படின்றது நமக்கு தெரியல. இது ஒரு பக்கம். அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இப்படி இருக்கும்போதும் கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் அந்த ஜேர்னலிஸ்ட், ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தங்க வந்துட்டு, அவங்க யாருன்றது எனக்கு தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பலை. அவங்க அந்த இடத்துல அந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்க எந்த பத்திரிகை நிறுவனத்தை சேர்ந்தவங்களும் எனக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பலை. அவங்க அந்த கேள்வி கேட்குறாங்க அந்த இடத்துல. அதுக்கு இவர் வந்து ஒரு பதில் சொல்கிறார். நாங்கள் எதுக்கு திமுக கிட்ட வந்துட்டு ஆலோசிக்கணும், அவங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை கிடையாது, அவங்களுடைய அப்ரூவல் எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்கள் எதுக்கு அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கணும், நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் த பீக் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன் தமிழ்நாடு இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இவங்க வந்து நான் ஒரு இண்டிபெண்ட் பார்ட்டி, நான் எதுக்கு திமுக கிட்ட வந்துட்டு ஒரு அப்ரூவலை வாங்கணும்னு சொல்கிற ஸ்டேஜ் இன்னைக்கு வந்திருக்குன்னா, இதிலிருந்து அவங்களுடைய எலிவேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நம்மளால ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இதை அவங்க வைக்கிறாங்க. அந்த தைரியம் ஏன் ஐயுஎம்எல்க்கு இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் வேற, ஐயுஎம்எல் வேற. கம்யூனிசம் பேசுகிறவர்களோ, மார்க்சிசம் பேசுகிறவர்களோ, கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருக்கிறவங்களோ, அவங்க என்ன தைரியத்தோட என்ன சித்தாந்தத்தை கையில் எடுத்து நடந்துக்கிறாங்களோ அதே தைரியத்தை நீங்கள் ஐயுஎம்எல் கட்சிக்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா கிடையாது. முஸ்லீம் லீகுகள்லேயே வந்து இந்த ஒரு லீக் முஸ்லீம் லீக் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா அப்படியும் கிடையாது. முஸ்லீம் கட்சிகள்லேயே வந்து இந்த மாதிரி முஸ்லீம் லீக், இந்த லீக், அந்த கட்சின்னு சொல்லி நிறைய கட்சிகள் இருக்குது, இஸ்லாமிய கட்சிகள். அதில் இது ஒரு கட்சி. இன்னைக்கு இவங்க வந்துட்டு ஒரு கட்சி ஒரு 2 தொகுதியில் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இவங்களை பத்தி நம்ம பேசுறோம். இதை தவிர மற்ற முஸ்லீம் லீக்களும் இருக்குது. இந்த கட்சியை வந்து நிறைய இஸ்லாமியர்களை ஆன்லைன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, என்னங்க நீங்க என்னங்க பேசுறீங்க, நான் சொல்றேங்க ஒரு இஸ்லாமியனா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசின ஒரு வைரலான ட்வீட் வந்துச்சு. நான் சொல்றேன் நம்ம அவர் பக்கம் தான் நிக்கணும், நீங்க என்ன அவரோட இன்னும் போய் சேராம இருக்கீங்க அப்படின்னு மக்கள் கொந்தளிக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த கட்சிகளை அதை புரிஞ்சுக்கணும். ஐயுஎம்எல் புரிஞ்சுக்கல. நேஷனல் காங்கிரஸ் வந்துட்டு யார்ட்டையும் கேட்காம கொள்ளாம நேரா போயிடுச்சு. இவங்க ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க, போனாங்க, பட் வந்துட்டாங்க. ரொம்ப தீர்க்கமா சரியான முடிவு எடுத்துக்காங்க. எனக்கு என்னன்னா, இதுல வந்து நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டியது சிபிஐ, சிபிஎம் என்ன அப்படின்னா, அவங்க அந்த முடிவை அன்னைக்கு எடுக்கல அப்படின்னா, இப்ப நம்ம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிற நேரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு முதல்வராக பொறுப்பேற்பதற்கு போயிட்டு இருந்திருப்பாரு. எப்படி சொல்றீங்க? ஆமா, ஏன்னா வந்துட்டு அவங்க ஒரு 47 சீட்டு, திமுக ஒரு 59 சீட்டு, ரெண்டும் சேர்த்தா வந்து 106 சீட்டு. விஜய் அவர்களுடைய 108 விட 2 கம்மி. 107 கூட விஜய் வச்சுக்கோங்களேன். 2 தொகுதியிலிருந்து ஒரு தொகுதியை விட்டுட்டு 107 விட ஒரு தொகுதி கம்மி. அப்படி இருந்துமே அவங்க வந்து வீழ்த்த முடியல தாவேக்காவை. எந்த தாவேக்காவை? ஒண்ணுமே இல்லை, நீ எல்லாம் ஒரு சீட்டு ஜெயிப்பியா, 2% தாண்டிவியான்னு பேசின அந்த தாவேக்காவை இவங்க 2 பேரும் 2 மாபெரும் ஜெயிண்ட், 2 ட்வின் டவர் 2 சேர்ந்து அடிக்க முடியல ஒருத்தரை. அப்ப அவங்களுக்கு யாருடைய உதவி இங்க தேவைப்படுது அப்படின்னா, தோழமை கட்சிகள் யாரெல்லாம் எல்லாரும் தேவைப்படுறாங்க. அதுக்காக தான் இவங்க இதை கூப்பிட்டு பேசிக்கிறாங்க. அதிமுக சைட்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்க கூட சேர்ந்து ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, பாமக 4 சீட்டுகள்ல ஜெயிச்சிருக்காங்க, அமமுக ஒரு சீட்ல ஜெயிச்சிருக்காங்க, பாஜக ஒரு சீட்ல ஜெயிச்சிருக்காங்க. அதோட அவங்க கதை அங்க முடிஞ்சுது. ரைட்டுங்களா? அப்போ அந்த 4+1+1 ஒரு 6 சீட் வருதுங்க இல்லையா? அந்த 6ம் இந்த 106ல சேர்ந்துச்சுன்னா மறுபடியும் 112 தான் வந்து அவங்க நிப்பாங்க. எங்கன்னா காங்கிரஸும் விஜயும் சேர்ந்து இப்போ வந்து அந்த 112 வந்து நிப்பாங்க. ரெண்டும் இப்ப 112 நிக்குது. இந்த வந்து டிசைடிங் அத்தாரிட்டி சிபிஐ, சிபிஎம் அவங்க தான் இன்னைக்கு வந்து கிங் மேக்கராக வந்து மாறிடுறாங்க. நிஜமான கிங் மேக்கர் அரசியல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல சிபிஐ, சிபிஎம் தான். பல காலங்களுக்கு அப்புறமா அவங்களுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாரிட்டி இன்னைக்கு அவங்க காட்டுறதுக்கான வாய்ப்பு அவங்க கிடைச்சிருக்கு வித் விசிகே as well டெஃபினெட்லி. அப்போ இந்த 8 சீட்டை நம்பி தான் அன்னைக்கு அந்த 2 நாள் மீட்டிங் போயிருந்திருக்குது. திமுக வந்து இவங்களை நம்பி தான் இருந்திருக்கிறாங்க நிஜமா. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து திமுகவுடைய ஆதரவுல அவங்க விட்டதுனால, பாவம்னு பார்த்து விட்டதுனால அந்த பிழைப்புல தான் இன்னைக்கு வந்து ஆட்சி அமைக்க போறாங்கன்னா வந்துட்டு சன் நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பல பேர் சோஷியல் மீடியால பாத்துருக்கேன். நிறைய பேர் போட்டு வந்து நாங்க தான் அப்படி பண்ணோம், நாங்க பண்ணி கொடுத்தனாலதான் இந்த ஆட்சியை நீங்க அமைக்க, எங்க தயவுல நடந்துச்சு. திமுகவின் தயவு, அது யாரோட தயவுல எந்த ஆட்சி அமைய போகுது அப்படிங்கிறது இப்ப நான் சொல்றது மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ அங்கதான் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்காங்க சிபிஐ, சிபிஎம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சிபிஐ, சிபிஎம் ஒரு முடிவை எடுத்து இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய பாராட்டுகளை அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த 2 கட்சிகளும் சேர்ந்து அந்த 4 எம்எல்ஏக்கள் எடுத்த முடிவு தான் இன்னைக்கு திமுகக்கு இல்ல அதிமுகக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை கொடுத்து, அந்த சரிவுன்னு கூட இல்லை, அவங்க பண்ண வேண்டிய ஏமாற்றத்தை ஏமாத்த விடாம தடுத்து தமிழக மக்களை காப்பாத்தி இன்னைக்கு இந்த இடத்த வந்து உட்கார வச்சது சிபிஐ, சிபிஎம்.
இதுதான் நடந்துருக்கு. அவங்களே ஏற்கனவே மக்களின் நலன் தான் முக்கியன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதனாலதான் இந்த ஸ்டெப் எடுத்துக்கிறதாவும் ஆமா, சொல்லுவாங்க. மக்களின் நலன் எதுன்னு யோசிக்கிற கட்சி யாருன்றதையும் அவங்க யோசிச்சுக்கிறாங்க. தாவேக்காவை பத்தி வெளியே வந்து என்ன சொல்றாங்க, அவங்களுடைய முக்கிய தலைவர் ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க பார்த்தோங்க, அவர்கிட்ட பேசணுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு தான் நான் இப்போ வரேன். இப்போ இதெல்லாமே பார்த்துட்டோம் நம்ம. இப்போ அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, தாவேக்காக்கும் சிபிஐ சிபிஎம் ரிலேஷன்ஷிப் இப்போ வரைக்கும் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த கட்சியோடைய அலுவலகத்துக்கு டி நகர்ல இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு போனப்ப தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் எப்படி நடந்துகிட்டாருன்றதை நம்ம பார்க்கணுங்க. தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய பெருந்தலைவர்களாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள்ட்ட நடந்துக்கிறதும், நாஞ்சில் சம்பத் அவர்களை நேர்ல பார்க்கும்போது எப்படி வந்துட்டு அவர் ஒரு தனி கவனம் ஈர்த்து, இப்ப இந்த மற்றவங்கலாம் ஓகே ரைட், ஆதவர்ஜுனா வந்தாரு, ஓகே ரைட், கை கொடுக்குறாரு, பேசுறாரு. பட் இருந்தாலும் செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்குற மரியாதையா இருக்கட்டும், நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்துட்டு எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எம்எல்ஏக்காக அவர் நிக்காம இருந்தாலுமே கூட, அவர் எத்தனை வருட ஆண்டு காலமாக வந்துட்டு இந்த அரசியல் இருக்கிறாருன்றதெல்லாம் புரிஞ்சு ஒரு முறையும் போகும்போது அவரை பார்த்து அந்த 2 கைகளை கொடுத்து அவரை பார்த்து பேசி அப்புறம் தான் போறாரு விஜய் அவர்கள். இவங்க மீடியால பரப்புறாங்க ஒரு விஷயங்கள்லாம், நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்துட்டு பனையூர் வீட்டு வாசலிலே காத்து கொண்டிருக்கிறார், அவமானப்படுத்திச்சாரு, அப்படி அவமானப்படுத்தப்பட்டு திரும்ப சென்றாரு. நான் உடனடியாக போன் நம்ம இன்டர்வியூ பண்றோம், அவரோட போன் போட்டு, ஐயா அந்த மாதிரி வந்துட்டு உங்களை வந்துட்டு அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்களாமே, அலுவலகத்துல உள்ளதான் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அப்புறமா பேசுறேன் வச்சுட்டாரு. என்னையா இது? ஸோ அதனால இதுதான் வந்து இந்த மீடியாவை வச்சு இவங்க கட்டமைக்கிற ஒரு விஷயம். அதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிற சேனல்களை வச்சு, அது ஆன்லைன்ல இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், இல்லை டிவியில் இருக்கட்டும், இதைத்தான் இவங்க பண்ண போறாங்க. அடுத்த 5 வருஷம் இன்னும் நல்லா பண்ணுவாங்க. ஆனா மக்கள் அதை அழகா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன சேனல் கீழே லோகோவை பார்க்கறது, அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில விஜய் அவர்கள் நடந்துகிட்டதை நம்ம கவனிக்கணும். டி நகர் ஆஃபீஸ் போறாரு, கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் உள்ள போறாரு. போன உடனே இந்த ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்க்குற நபர்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில் அவர் பார்க்குற நபர் வரைக்கும் அனைவர்கிட்டையுமே வந்து அந்த ஷோல்டரை முதல்ல டிராப் பண்றாங்க. இப்படிலாம் இல்லை, முதல்ல அந்த ஷோல்டர் டிராப் ஆகுது. அப்படி போய், ஏன்னா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி, இங்கதான் நம்ம கவனிக்கணும். நான் வந்து 2 வருஷம் ஆன கட்சி, நீ 100 வருஷமா இந்தியாவில் இருக்கிற ஒரு கட்சி, 250 வருஷமா உலகத்து முழுக்க இருக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்க என்கிட்ட நின்று பேசுறீங்க அப்படின்னா அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. அதை வந்து வெளிக்காட்டுற அந்த ஐடியாலஜி உங்களுக்கு புரியுதுங்களா? நான் வந்து 2 வருஷ கட்சி, நீங்க 250 வருஷ கட்சியுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா என் முன்னாடி நிக்கிறீங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், இது எனக்கு ஒரு பாக்கியம். அதுதான் அவருடைய பாடி லாங்குவேஜ்ல வெளிப்பட்டதாக நான் பார்க்குறேன். அது ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். எல்லார்ட்டையும் போய் ஒரு குனிஞ்சு ஒரு கை கொடுத்து, சரிங்க, ஓகே ஓகே ஓகே. அவங்களுக்கும் என்ன அப்படின்னா, ஒரு நடிகராக இருந்த விஜய் இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு யாரும் எதிர்பார்க்காத இடத்துல வந்து இன்னைக்கு அவர் சிஎம் ஆகிறதுக்கு இருக்காரு, அவருக்கு நம்மளோட அந்த 4 சீட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமா படுது, நம்மளை தேடி வந்திருக்காரு. அப்படிங்கும் போது அவங்களும் அவரோட ரொம்ப அன்பா பேசுறாங்க, ரொம்ப ஆர்வமா பேசுறாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க, அம்மா நீ வாமா, அம்மா நீ வா, நீ வா, அவங்க எங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டு வந்து காட்டிக்கிறாங்க. அதுவும் விஜய் அவர்கள் பொறுமையா நின்று அந்த இடத்துல வந்து எல்லார்ட்டையும் கையை கொடுத்து பேசி, ஓகேங்க சூப்பர் ரைட், அவருக்கு யாரெல்லாம் முன்னாடியே தெரியுமோ அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா இதோட, ஓ நீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கிரியேட் ஆகுது. அப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பேசினாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். என்ன சொன்னாரு விஜய் அவர்கள்? எங்க கிட்ட பேசினப்போ ஒரு விஷயத்த சொன்னாரு, எந்த ஒரு காலத்திலையும் மத சார்பற்ற ஒரு ஆட்சியை மட்டும்தான் நான் கொடுப்பேன், முதல் விஷயம். 2வது, மதவாதம் செய்யும் யாரையுமே இந்த கூட்டணியில நான் என்னைக்குமே அனுமதிக்க மாட்டேன். 2வது, எங்கேயுமே எப்பவுமே ஒரு தவறு நடந்துச்சுன்னா நீங்க என்ன எப்போ வேணா சுட்டி காட்டலாம், என்ன திருத்திக்க நான் ரெடியா இருக்கிறேன். கட்சியாக அந்த இடத்துல உடனடியாக அதை என்ன பண்ணணும், அதை எப்படி மாத்துறதுங்கிறத நான் ஈடுபடுறேன். நான் தவறு செஞ்சா எப்பவுமே தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சுட்டி காட்டுங்க இப்படின்னு சொல்றாருங்க. இவர் யாரு? ஒரு சிஎம் கேண்டிடேட். சிஎம் ஆயிட்டேன், யாரு? இந்த கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் எல்லாத்தையும் வர சொல்லு, நான் 2 வருஷ கட்சி சிஎம் ஆயிட்டேன், இன்னைக்கு நீ 250 வருஷ கட்சி ரெப்ரசன்ட், நான் உங்க ஆஃபீஸ்க்கு வரேன், என்கிட்ட பேசுங்க. பேசும்போது சொல்றாரு, எனக்கு தவறு இருந்தால் என்னை திருத்துங்க, இந்த ஆட்சி முழுக்க எனக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது, உங்களுடைய அறிவுரையும் ஆலோசனையும் தேவைப்படுது, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிற நீங்க எப்படிலாம் என்னென்ன பண்ணணும், என்னை வழி நடத்துங்கன்னு சொல்றாங்க. இதை விட வேற என்னங்க உங்களுக்கு ஒரு சிஎம் கேண்டிடேட் கிட்ட இருந்து வேணும்? அப்போ இந்த பாதையை தான் நான் சொல்றேன், இது நல்ல பாதையில போகுது. அப்போ முக்கியமான விஷயம் கடைசியா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த வீடியோல இளைஞர்கள் நிறைய பேர் ஈர்க்கப்பட்டிருக்காங்க விஜய் பக்கம். ஆனா இளைஞர்களை தாண்டியுமே இந்த 35, 45, 55, 65, 75, 80, 90 வயதுல இருக்கிறவங்களும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ல இருந்து இந்த 18ல இருந்து ஆரம்பிச்சு அந்த 88, 90 வரைக்கும் இருக்கிற எல்லாருக்குமே இத்தனை வருடங்களாக கம்யூனிசம், மார்க்சிசம் மறந்து போச்சு. கம்யூனிசம், மார்க்சிசம் நம்ம வெறும் புத்தகத்துல படிக்கக்கூடிய, நம்மளுடைய சோசியல் சயின்ஸ் புக்ல படிக்கிற, ஹிஸ்டரி புக்ல படிக்கிற ஒரு விஷயமா மட்டுமே இத்தனை வருஷமா இருந்திருக்கு. அதற்கு காரணம் யாரு? தமிழ்நாடு அரசியல் இத்தனை வருஷம் யார் கையில இருந்துச்சு?
திராவிட கட்சிகள் கையில இருந்துச்சு. அப்ப அந்த திராவிட கட்சிகள் கொண்டு வந்து சேர்த்தாங்களா இத்தனை இத்தனை இல்ல, அவங்களோட கொள்கையை தான் அவங்க சேர்த்திருக்காங்க. என்னைக்குமே வந்து கம்யூனிஸ்ட் சொல்றதெல்லாம் அவங்க சேர்த்த மாதிரி தெரியல. ஒரு புது புத்தகத்தை கொண்டு வராங்க, ஒரு புது பாடத்தை கொண்டு வராங்க, அறிவியல் அப்படின்ற மாதிரி ஒரு பாடத்தை கொண்டு வராங்க. நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தப்பலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சயின்ஸ் அதில் வந்து என்னமோ ஒரு சயின்ஸ் ஒரு வரும், ஈகோ சயின்ஸ் என்னமோ ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி எது கொண்டு வந்தாலுமே அதுலலாம் எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களால வந்து திராவிட அரசியலை பற்றின ஒரு விஷயங்களை கொண்டு வர முடியும் என்னன்னு பார்த்துக்கிறாங்க. எவ்வளவோ நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள்லாம் வந்துட்டு இந்த கம்யூனிசம் மார்க்சிசம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு போராட்ட கட்சியாக மட்டுமே பயன்படுத்திட்டு இவங்களுடைய கூட்டங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு கால் மார்க்ஸை பற்றி ஒரு கேரக்டராக வந்து பேசுப்பா ஒரு 4 வார்த்தை பண்ணியிருக்காங்களா? இல்லை. அதுக்கான ஸ்கோப்பையாவது இந்த கால் மார்க்ஸை பற்றி பேசுறதுக்கு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எங்கேயாவது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்களா? இல்லை. நான் என்ன சொல்கிறேன், விஜய் அவர்கள் வந்த உடனே இதை நான் ஒரு கோரிக்கையாக இப்போவே வைக்கிறேன். பாட புத்தகங்கள்னு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு எல்லா இடங்கள்லையும் ஒரு அவேர்னஸாகவே ஒரு கால் மார்க்ஸ் யாரு, சோஷியாலஜி என்ன, அது ஒரு புத்தகத்தில் நீ படிக்கிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அதை மீறி உனக்கு நான் எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு கால் மார்க்ஸ் கொண்டு போய் சேர்க்கணுங்க, சோஷியாலஜியை கொண்டு போய் சேர்க்கணுங்க, மார்க்சிஸை கொண்டு போய் சேர்க்கணுங்க, கம்யூனிசத்தை கொண்டு போய் சேர்க்கணும். கம்யூனிசம் நம்ம தமிழ்நாட்டில் அடுத்த 5 வருஷம் அழகாக வளர்றதுக்கு இது ஒரு நல்ல வழிவகுத்து கொடுத்துருக்காங்க இந்த கூட்டணி மூலமா அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கேரளாவில் இருக்கிற கம்யூனிசம் அந்த அளவுக்கு நம்ம போகலனாலும் கூட அதில் ஒரு 30% நம்மளால கம்யூனிசத்தை உள்ள கொண்டு வர முடியுமா? இந்த கம்யூனிச தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்க முடியுமா? அது மூலமா மக்களும் கொண்டு போய் சேர்க்க முடியும். வெறும் இந்த ஸ்டேட்டஸ்ல போடுற இந்த ஊப்பிக்கள் இருக்கிறாங்களா அவங்கள தாண்டி இப்ப தாவேகாக்கு ஓட்டு போட்ட இந்த இளைஞர்கள் பார்த்தோம், நம்ம ஆஃபீஸ்ல இருந்து வந்து போயிருக்கிறாங்க அங்க ஷூட் பண்றதுக்காக கேமரா டீம்ல இருந்து. அப்ப கேமரா டீம்ல இருந்து போயிட்டு வந்த விஷால் என்ன சொல்றாரு நம்ம கிட்ட, இந்த மாதிரி நான் பார்த்தேன் அங்க வந்து அவ்வளோ பேரு எனர்ஜியா சார் செல்ஃபி எடுத்துக்கலாமா சார்? யார்கிட்ட? விஜய் கிட்டயா? விஜய் கிட்ட இல்ல, சிபிஎம் ஆபீஸ்ல, சிபிஐ கிட்ட. அதுதானே முக்கியம். அங்க போனவங்க எல்லாருமே சிபிஎம் ஆபீஸ்ல வந்து கடைசியா கூட்டம் சேர்ந்தது வந்து பல வருடங்களுக்கு அப்புறமா நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவுக்காக கூட்டம் சேர்ந்துச்சுப்பா, அவ்வளவுதான். அதுலயும் இளைஞர்கள்லாம் அவ்வளவு பெருசா வந்ததா பார்க்கல அப்படின்னு சொன்னது போய் இன்னைக்கு கம்யூனிசம் ஆபீஸ் இங்கதான், எங்கடா அந்த கம்யூனிஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்றாங்க நம்ம சென்னையில, எங்கடா இருக்குது? இங்கே தான்டா நம்ம டி நகர்ல இருக்குது, எங்க போடு கம்யூனிஸ்ட் ஆபீஸ் இங்கே தான், வா போலாம் அப்படின்னு அந்த அட்ரஸை முதல்ல மேப்ல தேட வச்சிருக்காங்கல்ல, அது ஒரு மாற்றம்ன்ற. அவங்க அனைவரும் அங்க போயிருக்காங்க. எதுக்கு? விஜய் வருவார், விஜயை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடலான்னு வந்தாங்களா? இல்லையே. போயிட்டு சார் அவங்கள விஷ் பண்ணிருக்காங்க, சூப்பர் சார் நீங்க கொடுத்த அந்த 2 சீட்ல இன்னைக்கு தாவேக்கு ஆட்சி அமைக்க போகுது, வெரி குட் சார். அவங்கள பார்த்து கையை கொடுத்து பேசுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிருக்குதுல்ல, இது அருமையான ஒரு விஷயம். அப்ப இந்த பாதையை நோக்கி சரியான இடத்துல தாவேக்கா இந்த ஒரு நாள் 2 நாட்கள் மட்டும் இல்லாம இந்த 5 வருடமும் இந்த பாதையிலேயே எடுத்துட்டு போனார் விஜய் அவர்கள் அப்படின்னா அற்புதமா இருக்கும் நம்ம தமிழ்நாடு. நல்ல ஒரு அரசியலும் மக்களும் நல்ல அரசியல் வயப்பட்டு அற்புதமா எல்லாரும் போவாங்க அப்படின்றத நான் நம்புறேன். என்னுடைய கடைசி கோரிக்கை மட்டும் என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்ட் தோழர்களும் மார்க்சிஸ்ட் தோழர்களும் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதாக சொல்லக்கூடிய தாவேக்காவின் அந்த ஒரு மந்திரி சீட்டையும் வாங்கிக்கணும்னு நான் சொல்றேன். அவங்க ரொம்ப போராட காரணங்களா திராவிட கட்சிக்கிட்டே அதை வாங்க எங்களுக்கு அது ஐடியாவே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இதே அவங்க மைண்ட்ல புத்தவே இல்லை. உனக்கு இதெல்லாம் கிடையாது 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 கிடையாதுன்னு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அது மேல ஒரு ஆசை இல்லை. இன்னைக்கு கூட வந்துட்டு என்னடா சரி ஓகே வெளியிருந்து நம்ம சப்போர்ட் கொடுப்போம் கவுண்ட்டுக்காக, பட் ஆனால் வந்து மந்திரிலாம் வாங்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு திமுகவை பகச்சிக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு கூட வேமே அவங்க யோசிக்கலாம். இல்லை என்னுடைய எண்ணம் தவறாக கூட இருக்கலாம். பட் இண்டிபெண்ட் பார்ட்டியாக செயல்படுறேன்னு அவங்க சொல்லும் போது எனக்கு தெரிஞ்ச தைரியமா அந்த மந்திரி சீட்டையும் வாங்கிக்கணும். நீங்க நம்பி தானே உள்ள வரீங்க. இப்ப நம்பிக்கை இல்லாம நீங்க வந்து இந்த 2 சீட்டுகளையும் இந்த 4 சீட்டுகளையும் வச்சு நீங்க வந்து அவங்களுக்கான ஒரு சப்போர்ட் வந்து ஒரு ஆதரவு தான் கொடுத்துக்கிறோம், நாங்க வெளில இருந்து ஆதரவு தான் கொடுக்குறோம் சொல்லிக்கிறாங்க. இன்னொன்னு வந்துட்டு அவர் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் பண்ணி பார்ப்பாங்க எப்படி இருக்குதுன்னு. பிடிக்கலன்னா அவங்க வெளியே வந்துருவாங்க அப்படின்லாம் சில பேர் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் யாருன்னா இந்த ஊப்பிக்கள் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இந்த கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட்லாம் உள்ள போய் ரொம்ப நாள்லாம் உள்ள இருக்காது, அதான் வந்துடும் வெளியே 6 மாசம் தான், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போட்டுருவோம், நம்பிக்கையில்லா தீர்மானம் அதான் கூட்டு வந்துருவோம், உள்ள அனுப்புனதெல்லாம் யாரு எங்க ஸ்லீப்பர் செல்லு, இதெல்லாம் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஊப்பிக்கல் சொல்றது. அதுக்கெல்லாம் ஒரே பதில் தான் தலைவன் அங்க சொன்னது, எனக்கு அவங்க அப்ரூவல் கிடையாது, தேவை கிடையாது, வி ஆர் இண்டிபெண்டன்ட் பார்ட்டி அடிச்சு நொறுக்கிட்டாப்ல, அங்கேயே முடிஞ்சு போச்சு அவங்க கதையெல்லாம். இது அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அவங்க சொல்லிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த மந்திரி சீட்டையும் வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு அந்த 2 மந்திரிகளாக கம்யூனிஸ்ட் மந்திரி மார்க்சிசம் மந்திரி, என்னங்க சூப்பரான விஷயம் இல்லையா தமிழ்நாட்டில் பாக்குறது. இந்த ஏஜ்ல இருக்கிற பசங்கலாம் வந்துட்டு கம்யூனிஸ்ட் என்ன தேட ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஆதரவு வந்து இளைஞருக்கு மத்தியில இது என்னன்னே தெரியலன்றவங்களுக்கு தெரிஞ்சுக்க, எப்படி விஜய் வந்து நிறைய பேர் பொலிட்டிக்கல் தெரிஞ்சுக்கினாங்களோ இந்த ஒரு ஆதரவுனால இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வளரும் தான். அது என்ன கம்யூனிஸ்ட், அது என்ன மார்க்சிஸ்ட் போய் தேட ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நம்ம புக்ல வந்து இந்த தாடிக்காரர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இவர் தான் கால் மார்க்ஸா, ரைட் என்ன கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி 100% நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அப்போ அந்த மந்திரி சீட்டையும் வாங்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு ஆசை. ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு சந்திப்பு சந்திப்போம். நன்றி.